என்னை எதுக்காக இப்போ வர சொன்னீங்க? ஏதாவது பிரச்சனையா? மித்து ஐதீகம் நீங்கள் நினைக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் நிஜம்தாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? லோகா மாஸ்டர் பீஸ் இஸ் வாட் ஐ வுட் சே. பிகாஸ் ஒரு எல்லாமே சூப்பராக இருக்குல்ல. எல்லா படத்தில் அந்த மாதிரி அமையாது. நீங்கள் பேசுங்க, சந்திரா பேசுங்க. இல்லை இது நான் தான் பேசுகிறேன். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு, குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். சனி, உன்னோட பிளட் குரூப் என்ன? ஓ நெகட்டிவ். இருக்கிறதுலே அதான் பியூரான பிளட். நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கியூட்னஸ் இருக்கும், ஒரு ஸ்மைலோட இருக்கனால. அப்போ I really loved her in this. So there are so many elements to this character. I liked how the layering of Chandra. I got an opportunity. I just went to Kalyani and I was like, "Hi Kalyani, I'm Smruthi. I'm a dubbing artist. I have voiced for you in Tamil and Telugu." She was like, "Oh wow." இப்போ லோகா வச்சு கேட்கும்போது இத்தனை வருஷமா ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் கடைசியில் அந்த சோல் வந்து நம்ம கையில் தான் வரும். விஷுவல்ன்றது நமக்கு பெர்ஃபெக்ஷன் ஒன்று இருக்கு கையில். விஷுவல் அண்ட் சவுண்ட் போத் டுகெதர் இஸ் வாட் இஸ் தி ஃபைனல் அவுட்புட், வாட் தி ஆடியன்ஸ் கேன் கனெக்ட் வித். ஐ cannot make a mistake. The storytelling is very beautiful and the way they have written their characters and ஒரு universe வந்து create பண்ணியிருக்காங்க. So first of all, hats off to everyone. மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆல் குட். ஒரு சில ஃபீமேல் டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து நீங்கள் ஹீரோயின்ஸ்க்கு எல்லாரும் பேசுவாங்க, பட் ஒரு சில பேர்களோட வாய்ஸ் தான் வந்து அந்த உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும், அது கனெக்ட் ஆகி வைக்கும். இது வேற வாய்ஸ், இவங்க வேற அப்படின்னு நம்ம அப்படி கெஸ்ஸே போகாது, இது அவங்க தான் அப்படின்னு நம்ப வைக்கிறது. அந்த மாதிரி நான் ஒரு சில நேம்ஸ் சொல்கிறேன். எனக்கு வந்து சவிதா மேம்து, தீபா மேம்து ஆப்வியஸாக சொன்ன மாதிரி எனக்கு பிடிக்கும். பட் உங்களோட வாய்ஸ் கிட்டத்தட்ட ஆப்ட் அப்படிங்கிறது சொல்கிறத தாண்டி 100% மேட்ச் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம லோகா, அது வந்து கல்யாணி பிரதேசன் மேம்க்கு நீங்கள் பேசினது, நம்ம பாலா சார்ட்ட கூட மீட் பண்ணும்போது சொன்ன ஒரு விஷயம் எனக்கு தெரியல சார், அவ்வளோ ப்ரிசைஸாக அவ்வளோ ஆப்டாக இருந்தது. 100% இது கல்யாணி வாய்ஸா இல்லை இன்னொருத்தங்க வாய்ஸா அப்படிங்கிற மாதிரி எப்படி இருந்தது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இந்த லோகாவோட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த சக்ஸஸோட அந்த சர்ப்ரைஸ், ஏன் அப்படி கேட்குறேன், எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் அது. லோகா எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. Definitely. Sure, Karthi. Thank you so much for a wonderful introduction. Very kind of you. இப்போ லோகா ஒரு இவ்வளோ such a masterpiece is what I would say. Because ஒரு பேக்கேஜாக வந்து எல்லாமே இருக்குதுல, எல்லாமே சூப்பராக இருக்குதுல. ரொம்ப எல்லா படத்தில் அந்த மாதிரி அமையாது. நீங்க பேசுறீங்களா, சந்திரா பேசுறீங்களா தெரியல. இல்ல இது நான் தான் பேசுறேன். ஏன்னா சந்திராக்கு பேசும்போது I need to lower my tone. அது நான் கேட்கணும். Yes. So that is totally different. So இதுதான் என்னோட voice. So I'm very happy. First of all, I'm very grateful எனக்கு இந்த opportunity வந்து கிடைச்சதுக்கு, and I should be thankful to RP Bala sir for choosing me to be the voice of Chandra. And as a team, we have given our 100% and அதை நீங்க ஸ்க்ரீன்லேயே பார்க்குறீங்க. Loka, first of all, on the team, I should congratulate the entire team, starting from Dulquer Salman sir for producing and supporting such an idea. Yes, correct. And for Shanti Balachandran for co-writing it. And for Kalyani, for Dominic Arun sir, for what a concept. And evlo beautiful or yes, everything is fresh. The storytelling is very beautiful, and the way they have written their characters and ஒரு யூனிவர்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் டு எவ்ரி ஒன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபெயில் மென்ஷனிங் தி அதர்ஸ் ஆல்சோ, தி பெர்ஃபார்மர்ஸ் நஸ்லின், சந்து, அருண், சாண்டி மாஸ்டர், அப்புறம் நிமிஷ் ரவி ஃபார் ஹிஸ் அமேசிங் சினிமாட்டோகிராஃபி, சமன் சாக்கோ ஃபார் ஹிஸ் எடிட்டிங், அண்ட் த மோஸ்ட் சோல்ஃபுல் மியூசிக் ப்ரொவைடட் பை ஜேக்ஸ் விஜய் சார். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா தே ஹவ் ஆல் கிவன் தேர் சோல் டு திஸ் பர்டிகுலர் ஃபில்ம். அண்ட் அது வந்து நம்மளால பார்க்க முடியுது ஸ்க்ரீனில். ஸோ பிகாஸ் த வே த ஃபில்ம் ஹஸ் பீன் ரிசீவ்ட், எல்லாருக்கும் வந்து ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க டீமே வந்து ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருக்காங்க. எங்களுக்கு ஒரு ஆடியன்ஸாக ஃபேன்ஸாக பார்க்கும்போது இங்கே ப்ரெஸ்ல இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், இது சூப்பரே அப்படின்னு தோணும். பட் யூ ஹேவ் ஒர்க்ட் ஆன் தட் ப்ராஜெக்ட், அதனால அந்த ஒரு ஸ்பெஷலாக ஒன்று இருக்கும். Correct. அது ஒரு obviously now I have a special connect to it, and since I have dubbed in 2 languages, தமிழ்லையும் சரி தெலுங்குலையும் சரி, to be voice of Chandra, that is very very special. It goes into one of my most memorable moments. That's what I even expressed to Kalyani when I met her. So yeah, so when I met her, ipo ena Chennai they had a brief success meet. Amma,
ஸோ அங்கே போயிட்டு ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ ஜஸ்ட் வென்ட் டு கல்யாணி அண்ட் ஐ வாஸ் லைக், ஹாய் கல்யாணி, ஐம் ஸ்மிருதி, ஐம் அ டப்பிங் ஆர்டிஸ்ட். ஐ ஹவ் வாய்ஸ்ட் ஃபார் யூ இன் தமிழ் அண்ட் தெலுங்கு. ஷி வாஸ் லைக், ஓ வாவ், ஸோ நைஸ் டு நோ. பட் ஷி டோல் மீ, அப்போ வந்து அவங்க இன்னும் பார்க்கல, தமிழ் அண்ட் தெலுங்கு பார்க்கல. பட் சுத்திக்கிட்டே இருந்தாங்க. கரெக்ட், ஆப்வியஸ்லி. So they were traveling everywhere for because அவங்களுக்கே வந்து they are, you know, அவங்களுக்கே புரியல தலகால். கரெக்ட், எப்படி இந்த சக்சஸை வந்து அவங்க they are just trying to embrace it, but then it's kind of overwhelming for everyone. அந்த ஒரு இதில் ஸோ பட் பக்கத்துலேயே வந்து டாமினிக் சார் இருந்தார். அண்ட் அகெயின் இன்ட்ரடியூஸ் மை செல். ஐ said, சார், I've dubbed in the தமிழ் அண்ட் தெலுங்கு. He said, ரொம்ப நல்லா இருந்தது, நான் பார்த்தேன், இட் வாஸ் வெரி நைஸ். ஐ said, தேங்க்யூ. அப்புறம் நிமிஷ் ரவியும் சொன்னாங்க, நான் ட்ரெய்லரும் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, இட் வாஸ் வெரி ஆப்ட் அண்ட் வெரி நைஸ். சூப்பர். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற போது ஐ நோ ஐவ் டன் மை ஜாப் ரைட். அண்ட் இப்போ நீங்கள் வந்து வென் யூ ஆர் கிவிங் மீ அ கிரெடிட், அ காம்ப்ளிமெண்ட், சேயிங் தட் இந்த மாதிரி யூ ஆர் நாட் ஷியோர் வெதர் இட் வாஸ் கல்யாணிஸ் வாய்ஸ் ஆர் மை வாய்ஸ், தென் சரி, ஓகே, கரெக்டாக தான். ஸோ அதனால டெஃபினெட்லி, அது ஒரு வேற ஃபீல். டெஃபினெட்லி. இப்போ பாலாசாரை மீட் பண்ணும்போது ஒரு விஷயம் சொன்னார். இதுக்கு முன்னாடி அவங்க பேசியிருப்பாங்க, ஸ்மிருதி வந்து நான் நிறைய ஆக்ட்ரஸ்லாம் பேசியிருப்பாங்க. பட் ஆப்வியஸ்லி கல்யாணிக்கும் இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க, அது வேற மாதிரி இருக்கும். பட் இதுல நீங்க பாத்தீங்கன்னா வச்சு புளிஞ்சு எடுத்துட்டேன், நான் செஞ்சுட்டேன். நீங்க பாத்தீங்கன்னா சார் இது அவ்வளோ ஒன்றும் அவ்வளோ ஒர்க்ல இருக்கிற மாதிரி தெரியலையே சார்னு ஆஃப் கேம்ல நான் கேட்டேன். நீங்க ஆன் கேம்ல வாங்க, நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னாரு. அப்ப சொன்ன விஷயங்கள் தான் அது. இப்போ நீங்க ஒரு டோன்ல பேசுறீங்களா, எனக்கு நீங்க சந்திரா பேசுனது கேட்டதுக்கு அப்புறமா இந்த டோனே எனக்கு ரொம்ப ஹை பிச் மாதிரி கேக்குது. கரெக்ட். அந்த டோன் டிஃபரன்ஸ் அதுல எப்படி மேட்ச் பண்ணீங்க லோகா பொறுத்த வரைக்கும்? ஏன்னா ரொம்ப சர்ட்டில். ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படம் இருந்தாலும், என்ன கேரக்டர், எந்த ஹீரோயின் பேச போறாங்களோ அது எந்த கேரக்டர்ன்றது ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணணும். ஸோ இது பார்த்த உடனே ஆல்சோ சார் கேவ் மீ அ ப்ரீஃபிங், ஆர்பி பாலா சார் கேவ் மீ அ ப்ரீஃபிங் as to how the character is. அவங்க ரொம்ப மலையாளத்தில் ரொம்ப இதுவாக சட்டிலாக பேசியிருக்காங்க. ஸோ ஆல்சோ சார் கேவ் மீ an idea. அண்ட் நான் பார்க்கும்போது கூட, since I am experienced, I have been dubbing for quite a long time, I have an understanding of what is required. இப்போ அவங்களோட கேரக்டர் வந்து இஸ் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டப்பிங் இஸ் வாட் ஐ வுட் சே வாஸ் ரிக்வயர்ட் ஃபார் திஸ். ரொம்ப ஃப்ளாட்டான ரெண்டரிங். ஸோ இதில் கிரைட்டீரியா வைஸ் இருக்கு. யா, கேட்டகரி ஐ மீன் இப்போ ஜென்ரலாக டப்பிங்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில கேரக்டர்ஸ்க்கு வந்து நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய ஒரு ட்ரமேட்டிக்காக பண்ண வேண்டியதாக இருக்கும், ஒரு எமோஷனல் சீனாக இருந்தாலும் இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஹர் கேரக்டர் இஸ் சச் தட் ஷீ இஸ் அ சூப்பர் ஹீரோயின். அண்ட் யூனோ அவங்களோட கேரக்டர் இஸ் வெரி, தெர் இஸ் லாட் ஆஃப் அ ரெஸ்ட்ரெயின்ட் in how she's projecting herself. So there is, and I like what I liked about voicing for Chandra was a duality in the character. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா you can see எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க, at the same time she's very vulnerable also. She has her own sorrows. You have to அந்த ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது was the challenge in this. Every dubbing for every artist is a different challenge based on the character. பட் இதுவே வந்து கல்யாணி பிரியதர்ஷன், த கேரக்டர் தட் தே ஹவ் போர்ட்ரேட், பிகாஸ் கல்யாணியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய, ஷீ இஸ் அ வெரி பப்ளி கேரக்டர். நானும் இன்னும் 2 படங்களில் பேசியிருக்கேன், அவங்களுக்கு ரொம்ப பப்ளியான ஒரு கேரக்டர். ஸோ அவங்களே வந்து எவ்வளோ இந்த கேரக்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஃப்ரம் வாட் டாமினிக் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. இதுக்கு முன்னாடி இந்த ஒரு கமெண்டேட்டராக ஒன்று பண்ணி, ஃபுட்பால் கமெண்டேட்டராக ஒரு படம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா டக்குன்னு அது ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆமாம், இந்த சந்திராக்கு 200% ஆப்போசிட் கேரக்டர். கரெக்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஹவு ஷி இஸ் ஸோ வெல் அண்டர்ஸ்டுட் வாட் டாமினிக் அருண் சார் அண்ட் சாந்தி பின் வாண்டிங் திஸ். ஸோ அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், பிகாஸ் அவங்களோட இன்டர்வியூஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஐஸ் வந்து பிளிங்க் பண்ணக்கூடாது, பாடி லாங்குவேஜ் ஹேஸ் டு பி வெரி ரெஸ்ட்ரிக்ஷனோட ஸ்டிஃபாக இருக்கணும். அது ஸோ அப்படின்ற போது அவங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க, அவங்க புரிஞ்சு அவ்வளோ சூப்பராக அவங்க போர்ட்ரே பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஆஸ்பெக்டை வந்து நம்ம வாய்ஸ்லையும் கொண்டு வரணும். ஸோ அதை வாய்ஸில் கொண்டு வரது, தட் வாஸ் தி சேலஞ்ச். தட்ஸ் வாட் பாலா சார் வாஸ் ரிப்பீட்டட்லி டெல்லிங், இது வந்து இல்லை ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கணும். அண்ட் தட்ஸ் when even I also understood this is what is required. We may have had to go for a repeated takes just for our satisfaction. இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாமே, because we always want to be the best. ஸோ அப்படின்ற போது அவங்களோட அந்த கேரக்டர் சில இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஃப்ளாட்டாக டப் பண்ணணும்னு சொன்னால் அதுக்குன்ட்டு டல்லாக டப் பண்ணக்கூடாது. அந்த ஃப்ளாட்டாக டப் பண்ணுறதுலேயே ஒரு லைஃப் இருக்கணும். நம்ம கன்வே பண்ணுற டயலாக், கரெக்ட், அந்த டயலாக் வந்து சிம்பிளான ஒரு டயலாகாக இருக்கலாம், ஆனால் அந்த டயலாகில் வந்து அந்த ஒரு லைஃப் இருக்கணும்.
and it has to have that essence of what she is. So ஏன்னா நீங்க கரெக்டா பண்ணாதான் எங்க ஸ்கிரீன்ல அவங்க நம்ப முடியும் நாங்க. கரெக்ட். ஏன்னா விஷுவல்ன்றது நமக்கு பெர்ஃபெக்ஷன் ஒன்று இருக்கு கையில். பெர்ஃபெக்ஷன்ற போது விஷுவல் அண்ட் சவுண்ட் போத் டுகெதர் இஸ் வாட் இஸ் தி ஃபைனல் அவுட்புட், வாட் தி ஆடியன்ஸ் கேன் கனெக்ட் வித். சவுண்ட் பிளேஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ அப்படின்ற போது ஐ cannot make a mistake. Okay. I cannot. ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா we are working in the post production where we are working in the stage of perfection. ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் ஆச்சுன்னா ஒரு கூட சேலஞ்ச் கூட இல்ல. of course செம்ம சேலஞ்ச் and it is something that நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் சில படங்கள்ல ஏதாவது ஒரு டயலாக் ஏதாவது மிஸ் ஆயிருக்கும், இல்லை ஏதாவது தப்பா ரெண்டர் ஆயிருக்கலாம், ஒரு இல்ல அப்போ ஃபீல் வேற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்திருக்கலாம், இப்போ இல்ல அது கொஞ்சம் வேற மாதிரி ரெண்டர் பண்ணா பெட்டரா இருக்குமே. there are a lot of things நம்ம டப்பிங்ல பண்ண முடியும். நம்ம ஒரு நார்மல் சீனே அது ரெண்டரிங்ல கொஞ்சம் டோட்டலா ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஃப்ளேவரே கொடுக்கலாம் அதுக்கு. ஸோ நவ் வி ஹாவ் அ பர்ஃபெக்ட் picture with us. இவ்வளோ பர்ஃபெக்ஷனோட they have performன்ற போது I had to just அவங்க பண்ணது ஏன்னா நம்ம டப்பிங் ஸ்டார்ட் பண்ணும்போது சரி டப் பண்ணிட்டு இருக்கோன்ற ஒரு 1-2 லைன்ஸ், பட் the way we get pulled into the character because of how amazingly அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது, நம்ம அதை நல்லா உள்வாங்கிட்டு we are already feeling like the character. ஸோ அப்படின்ற போது everything matches, I'm literally mirroring her what she's doing. Yes. இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க இந்த மேட்டர்ல இருந்து நான் ஒன்னு கேக்குறேன். இப்போ என்னன்னா இப்ப நீங்க இவ்ளோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றீங்கல, ஸ்கிரீன்ல என்ன பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அதுக்கு ஒரு உயிர் கொடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய சேலஞ்ச் அப்படிங்கிறது. பட் உங்களுக்கு எப்பயாவது நீங்க டப் பண்றதுக்கு முன்னாடியே அந்த சேலஞ்சிங்கோட சேர்த்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்திருக்கா? அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது பார்த்து ஒரு சூப்பர் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று ஆயிருக்கா? இதுக்கு ஒரு உயிர் கொடுக்க போறதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒன்று இருக்கும், இருந்திருக்கா? நல்லாவே because see first of all நாங்கள் இருக்கிற இந்த டப்பிங் ப்ரொஃபஷன் one thing is exciting is because நம்ம எவ்ரி கேரக்டர் நம்ம பண்ணுறது டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், பிகாஸ் ஒன் திங் இஸ் நம்ம என்ன பண்ண போகிறோன்றது நமக்கு முன்னாடியே தெரியாது. ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் வெரி எக்ஸைட்டிங். ஸோ நம்ம பார்க்கும்போது வெரி சேலஞ்சிங். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் சம்டைம்ஸ் நாட் நோயிங் மச் அபவுட் எனிதிங் பிரிங்ஸ் அவுட் த கிரியேட்டிவிட்டி. அது என்னன்றது அது நமக்கு என்ன இதை எப்படி அப்ரோச் பண்ண போறோம்ன்றது நம்ம அந்த ஸ்பாட்ல தான் நம்ம டிசைட் பண்ண போறோம். ஏன்னா மேக்ஸிமம் நமக்கு என்ன தெரியும், ஒரு வாய்ஸ் டெஸ்ட் கொடுக்க போறோம் இல்லை ஏதாவது டப் பண்ண போறோம்னா இந்த ஆர்டிஸ்ட்க்கு டப் பண்ண போறோம்ன்றது தான் நமக்கு தெரியும். ஏன்னா அந்த படத்துல என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்ன கேரக்டரா பிளே பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி டிஃப்ரெண்டா ரெண்டர் பண்ணியிருக்காங்கன்றது எதுவுமே தெரியாது. எவ்ரிதிங் இஸ் அ சர்ப்ரைஸ் ஃபார் us. That is the beauty of it. So when we look at it, there is an excitement. Oh my god, ஒரு சீன் பார்ப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைரக்டர் சொல்லுவோம் நீங்கள் சீன் ஒரு தடவை பார்த்துருங்களேன், ஸோ யூல் கெட் அன் ஐடியா. ஸோ பார்க்கும்போதே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஓகே ஸோ வி ஆர் கோயிங் டு வாய்ஸ் ஃபார் திஸ். ஸோ தட் இஸ் வெரி எக்ஸைட்டிங். அது சொல்லும்போது உங்க ஃபேஸ்ல தெரியும், பார்க்கும்போது, பிகாஸ் தட்ஸ் தி பியூட்டி ஆஃப் த ஃபேக்ட் தட் எவ்ரி டே. இப்போ இன்னைக்கு சந்திராக்கு நான் வாய்ஸ் பண்ணியிருக்கேன்னா நாளைக்கு வேற ஒரு ஆர்டிஸ்ட்க்கு நான் வேற ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஜானரா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் இஃப் யூ see I think இப்போ நீங்க சொல்றத பார்த்தா இது ஒரு கன்ஸ்ட்ரெயினா ஸ்டிஃபா இருக்குது, அப்படியே விபாடகில பார்த்தா totally different. ஆமா, சிம்ரன் மேம் was totally different character in that. So அது பார்க்கும்போது is what we will, அதான் நான் சொல்லுவேன் எப்பவுமே and I think many of the artists also, dubbing artists also agree that the first takes are the best takes. ஏன்னா நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியாது, ஆனா அது ஏதோ ஒரு இதில் நம்ம கொண்டு வந்துருவோம். அது சம்டைம்ஸ் அது பெஸ்டா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் சரி இம்ப்ரவைஸ் பண்ணி இன்னொரு டேக் போலாமேன்னு செகண்ட் டேக் பார்க்கும்போது ஆல்வேஸ் சம்டைம்ஸ் நம்ம இன்னொரு 6-7 டேக்ஸ் போனா கூட ஃபர்ஸ்ட் டேக்ல there was something magical. ஏன்னா we didn't know, ஆர்கானிக்கா first time when we are seeing something we are allowing the magic to happen. After that we are reworking on the magic. So that's why modify பண்ணுவோம். Correct. We will try to improvise. Sometimes improvisation will work, and also it may depend based on the director. If he wants illa இன்னும் கொஞ்சம் ஃபீல் இருக்கலாம் அப்படின்றபோது நம்ம கொடுத்து தான் ஆகணும். பிகாஸ் டைரக்டர் நம்ம டப்பிங் டைம்ல தான் நம்ம அந்த கேரக்டரோட அசோசியேட்டே பண்றோம். And the directors, the team, they are all with the character, traveling with the character for so many days of shoot. Before shoot, pre-production, from the time they even thought இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுன்ற போது ஸோ அவங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இருக்கும், எவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி ஐடியாஸ் டு எப்படி எனக்கு அவுட்புட் வேணுன்றது.
ஸோ அதை நம்ம வந்து மேட்ச் பண்ணி நம்ம இல்லை அதை கொடுக்கணும். நான் வச்சு லோக்கா வச்சு கேட்குறேன். இப்போ Yeah. இது வந்து ப்ராஜெக்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடிலேருந்தே ஒரு பெரிய ப்ராசஸாக பண்ணி இதுக்கப்புறம் வர போகிற கேரக்டர்ஸுக்கு கூட எல்லாம் எழுதி வச்சு பண்ண ஒரு ப்ராசஸ். ஐ திங்க் இப்படி வந்த ஒரு ப்ராஜெக்ட்ல அவுட்டு கரெக்டாக வரும்னு அவங்களோட தாட் ஒன்று இருக்கும். இப்போ நான் லோக்கா வச்சு கேட்கும்போது இத்தனை வருஷமாக ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் கடைசியில் அந்த சோல் வந்து நம்ம கையில் தான் வருது. இந்த சோல் நம்மகிட்ட இருந்து பெர்ஃபெக்டாக டெலிவரி ஆனாதான் பெரிய அவுட்புட், பெரிய மேஜிக் கிரியேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. எக்ஸைட்மெண்ட் தாண்டி இந்த ப்ரெஷர் there is லோக்கா correct loka yeah. So pressureன்றது is I wouldn't call it pressure, but then every work has its challenge. நம்ம வந்து ஏன்னா அவங்க பர்ஃபெக்டாக கொடுக்கும்போது நம்ம எந்த விதத்துலையும் அது தப்பாக குறைவா பண்ணக்கூடாது. We cannot underplay. At the same time, we can't give too much what is required. We can அது ஏன்னா see I work everyone works for perfection. I am also very particular. இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து நான் பண்ண போறேன்னா எந்த அளவுக்கு அந்த அவுட்புட் வந்து அந்த டைரக்டருக்கு முக்கியமோ எனக்கும் அது முக்கியம். Because at the end of it, my satisfaction is important for me. நான் ஒரு ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னா எனக்கு வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும் அவங்களுக்கு. அண்ட் அந்த பெஸ்ட்டு வந்து அவங்களும் ரசிக்கணும், எல்லாரும் ரசிக்கணும், மக்களும் ரசிக்கணும். அண்ட் அந்த அந்த அப்ரிசியேஷன் வந்து அந்த ஆர்டிஸ்டே வந்து கொடுக்கும்போது தட்ஸ் வென் you know you're doing your job right, and it acts as a motivation for us. So that's the reason even when I met Kalyani and when she told me that she hadn't watched it that time though, but adukapra Instagram maybe yeah she must have seen it, but I requested her to watch it and she said most definitely I will give the feedback. And there was a note of appreciation on Insta where she said thank you for voicing Chandra in Tamil and Telugu to perfection. So that is what we work for, that appreciation also. நம்ம satisfaction ஒன்று இருக்கு, பட் ஆர்டிஸ்ட் வந்து அதுவும் அவங்களோட வாய்ஸ் மாதிரியே நம்ம பண்ணும்போது, ஏன்னா சில ஆர்டிஸ்ட்க்கு வந்து அவங்களே டப் பண்ணா, ஏன்னா அவங்களும் நல்லா பேசுவாங்க தமிழ், அவங்களே பேசினா நல்லா இருக்கும்ன்ற அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா. ப்ளஸ் எவ்ரி ஒன் வுட் வாண்ட் டு பி 100%. நான் ஆக்டிங் பண்ணிட்டேன், அந்த டப்பிங் கூட ஆக்டிங் தான், வாய்ஸ் ஆக்டிங், பட் தட் இஸ் ஆக்டிங் பிஹைண்ட் தி ஸ்கிரீன். யா, ஆக்டிங் தாண்டி. ஏன்னா so that is also I would say that adds so much of value to the output. So அவங்களுக்கும் இருக்கும் இல்லையா, அந்த 100%ம் நான் பண்ணிட்டாலே நல்லா இருக்கும்னு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அந்த மாதிரி. நான் தான் டப் பண்ணணும்ன்ற ஒரு இது, இட்ஸ் தேர் திங், they are doing they are acting and it's all their that willingness to be 100% and take the 100% credit for it. பட் இப்போ அவங்களால சப்போஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல வந்து என்னோட அப்ரோச் எப்பவுமே எப்படி இருக்கும்னா, அந்த ஆர்டிஸ்டே டப் பண்ணா எப்படி இருக்கும்ன்றது. இப்போ நான் பேசிட்டு இருக்கல என்னோட வாய்ஸ், what I said 100% கரெக்ட்டா இருந்தது. எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு. லோகா ஐ மீன் கல்யாணி வாய்ஸ் இது, ஸ்மிருதி வாய்ஸ் இது, அப்படி கன்ஃபியூஸ் ஆச்சு. சோ I always want to do it like that. அந்த ஆர்டிஸ்டோட ஒரிஜினல் வாய்ஸ், ஏன்னா எல்லாருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு. அந்த யூனிக்னஸை வந்து நான் எப்படியாவது அந்த ஈவன் there is a little bit of mimicry also, அவங்க எப்படி பேசியிருக்காங்கன்றத நல்ல உள்வாங்கிட்டு ஐ ஜஸ்ட் அண்ட் ஒரு தடவை டப் பண்ணிட்டா போதும். இஃப் ஐ டப் ஃபார் an artist once, I get an idea, I know when I see them on screen, unless and until the character is different. இப்போ சந்திரான் பார்த்தீங்கன்னா the character is different, the voice வந்து ரொம்ப லோவர்டான ஒரு டோன், and what to say, there has to be a balance சொன்னேன் இல்லையா. அந்த கேரக்டர்ல வந்து ஒரு சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா, அதுக்குன்ட்டு ரொம்ப கமாண்டிங்கா ஆல் த டைம் இருக்கக்கூடாது. It has to be and very ஒரே மீட்டர்ல இருக்கணும். So that's what even Bala sir must have mentioned, where we had to work quite a lot for that to understand it. So we worked together and we gave them a very good output where everyone is happy about it. ஸோ இதுதான் நான் பண்ணுறது. எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் வந்து அவங்களோட வாய்ஸை வந்து மேட்ச் பண்ணிட்டு கொடுக்கறது தான் மை அப்ரோச். அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். இப்போ பேசிகிட்டு இருக்கோம், ஏதாவது லென்த்தி டேலாக் கேட்கலனா கூட யோசிச்சு பார்த்தா லோக்கல் எதுவுமே இல்லை. லிட்டில் பிட் ஏதாவது சந்திரா ஒரு டோன் இப்போ ஏதாவது பேச. என்னை எதுக்காக இப்போ வர சொன்னீங்க? ஏதாவது பிரச்சனையா? மித்து ஐதீகம், நீங்கள் நினைக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் நிஜம்தாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? மித்து ஐதீகம், நீங்கள் நினைக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் நிஜம்தாங்கிறது உனக்கு தெரியுமா? சனி, நான் உனக்கு 2 ஆப்ஷன்ஸ் தரேன். என் கூட சேர்ந்து இந்த பாடிஸை டிஸ்போஸ் பண்ணணும். ஆப்ஷன் 2. அப்போ தான் வந்து சனி கேட்பாரு ஆப்ஷன் 2 என்னன்னு. அப்போ வந்து அந்த பேக்ரவுண்ட் ஆப்ஷன் 1 அவர் சொல்வார். ஸோ இந்த மாதிரி தான் சில சீன்ஸில் வந்து ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருப்பாங்க. அந்த சீன் வந்து அவங்க இந்த கூகுள் பண்ணுவாங்க இல்லையா,
ஹவு டு கில் இல்ல வேம்பயர் அப்படின்னு அது கரெக்டாக அப்போன்னு பார்த்து சந்திரா லாஸ்ட் ஃபார் த ஃபோன் ஃபார் லொக்கேஷன் பார்க்கணும் ஃபோனுக்கு அந்த மாதிரி பார்த்துட்டு அந்த ஓ அந்த ஒரு எஃபெக்ட் அந்த ஒரு எஃபெக்ட் கொடுத்துட்டு அப்படியே பேசு சனி உன்னோட பிளட் குரூப் என்ன ஓ நெகட்டிவ் இருக்கிறதுலே அதான் பியூரான பிளட் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கியூட்னஸ் இருக்கும் அவர் ஒரு ஸ்மைலோட அப்போ அவன் பயந்துகிட்டே இருப்பான் வேற ஸோ தேர் ஆர் சோ மெனி எலிமெண்ட்ஸ் டு திஸ் கேரக்டர் ஐ லைக் த ஹவு த லேயரிங் ஆஃப் சந்திரா தட் வாஸ் த பியூட்டி ஆஃப் அதுதான் அது பியூட்டி அது தாண்டி டைலாக்ஸ் தாண்டி அந்த குட்டி குட்டி அந்த மாதிரி ரியாக்ஷன் நிறைய விஷயங்கள் வந்து அந்த சைலன்சஸ்ல இப்போ சில விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம சொல்லி தான் புரிஞ்சுக்கணும்னு இல்லை ஸோ அவங்க போர்ட்ரே பண்ணுறதுல நிறைய அந்த சைலன்சஸ்லேயே நிறைய கன்வே ஆகுது சிலது அந்த பிரெத் ஜஸ்ட் அந்த பிரெத் கொடுக்கறது அந்த நான் இப்போ சொன்னேன்ல அந்த ரியாக்ஷன் அந்த ஒரு சின்ன சின்ன இதுலேயே வந்து நிறைய விஷயங்கள் கன்வே ஆகுது இதில் ஸோ தட் வாஸ் அ பியூட்டி ஆஃப் திஸ் டப்பிங் ஓகே இந்த ஒரு சீன் ஒன்று இருக்கு தென் அந்த கஃபே ஷாப்னு நினைக்கிறேன் சே சாரி அதில் கூட நீங்கள் சொன்ன அந்த சாரி அதுல கூட அந்த பிரெத்தோட அந்த கரெக்ட் சாரி அந்த பிரெத் இருக்கும் பிகாஸ் ஷீ இஸ் அட்டாக்கிங் தட் பர்சன் ஃப்ரம் பிஹைண்ட் ஷீ இஸ் கன்வேயிங் தட் சாரி சொல்லு சோ அந்த சாரி சொல்லுன்றது சொல்லுன்ற வார்த்தை சொல்லக்கூடாது ஆனா அந்த ஆஸ்பெக்ட் வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்லுன்றே கன்வேட் பண்ணணும் வித் ஒன் ஒரு பிரெத் அண்ட் அவங்க பண்ணிருக்கிறது ஐ ரியலி லவ்ட் ஹர் இன் திஸ் இட்ஸ் சச் a brilliant performance by Kalyani அது ஒரு பவர்ஃபுல் எப்போ பவர்ஃபுல்லா இருக்கணுமோ பவர்ஃபுல்லா இருந்து எப்போ வந்து திடீர்னு அந்த ஒரு கேர் வருதுங்க இல்லையா பிகாஸ் when அவங்க வந்து ஆமா ஆமா ஷூட் பண்ணிட்டு அவங்க இது பண்ணுவாங்க கரெக்ட் செகண்ட் ஹாஃப்ல how she is feeling so அந்த everything had to be அந்த ஒரு பேலன்ஸ் இருக்கணும் அதுல இல்லை ஐ திங்க் நான் ரொம்ப வெயிட் பண்ணுறது லோகா நாங்கள் சந்திரா பார்த்துட்டோம் 2 வந்து ஐ திங்க் சாத்தான் வச்சு தான் போகுதுன்னு சொல்கிறாங்க பட் ஐ திங்க் கல்யாணிக்கும் அந்த டொமினோ தாமஸ் அந்த கேரக்டருக்கும் நிறைய ப்ளே இருக்குங்கிறது செகண்ட் பார்ட்ல சொல்லியிருக்காங்க ஐ திங்க் நான் அதில் ரொம்ப எக்ஸைட்டட் ஐ கெஸ் ரொம்ப எக்ஸைட்டட் பியூட்டி ஆஃப் திஸ் ஃபில்ம் இஸ் இட் இஸ் கிரியேட்டட் ஆன் கியூரியாசிட்டி எல்லாருக்கும் வந்து அடுத்த பாட்டி அது வந்து அடிக்க போறாங்களா இல்ல அது ஒரு குட்டி குட்டி சேட்டைகள் இருக்கு அந்த சாத்தான் கேரக்டர்ல தெரியும் கரெக்ட் அண்ட் கல்யாணி அந்த சாத்தான் அந்த கரெக்ட் அண்ட் ஜஸ்ட் தி வே ஷீ சேஸ் இப்போ சாண்டி மாஸ்டர் வந்து வாட்ஸ் யுவர் நேம் கேக்கும்போது சந்திரா அது சொல்றதே வந்து there is something about it it's very unique so that way it was a very very different kind of an experience and so grateful for experience தாண்டி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்க பேசியிருப்பீங்க இப்போ நான் சொன்ன சிம்ரன் மேமோட அந்த பாவக்கதையில இருட்டா ஒரு லென்த் ஒரு குட்டியாவது லென்த்தா இருக்கும் கரெக்ட் ஜஸ்ட் சிங்கிள் வேர்ட் அந்த கமாண்டிங் அவ்வளவுதான் ஆமா உங்களுக்கு போர்ஷனுக்கு எத்தனை நாள் ஆச்சு மேம் லோகா முடிக்கிறதுக்கு லோகா we finished in a day itself அதுதான் கேக்குறேன் ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல் ஆனால் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு ஆமாம் சிம்பிளாக இந்த சென்ஸ் ஒரு டேல முடிஞ்சிருச்சு ஒரு டேல முடிஞ்சது பிகாஸ் சி ஆல் ஆஃப் அஸ் ஆர் இப்போ பாலா சார் ஆல்சோ ஹீஸ் an expert in giving the best dialogues okay. So we are also best in what we are rendering, so when we are all collabing together we understand it quickly and we are able to render it quickly to perfection. Super. Thank you so much. Thank you so much. Thank you. வணக்கம். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர்.